தொடர்ச்சியாக நடந்த பாதை. வெகு தூரம். ஒரு நாளும் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்று திரும்பி பார்க்க தோன்றியதில்லை. இன்று சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நின்று பார்த்தபோதுதான் தெரிகிறது எவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்று. அன்று எதிர்காலம் என்னவென்று தெரியாது. அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் நின்றது. அறிமுகம் இல்லை, ஆளுமை இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆழ்மனதில் மட்டும் ஒரு லட்சியம் இருந்தது. அவமானங்கள் வந்தன, அவை லட்சியமாக மாறின. வறுமை வந்தது, அது உத்வேகமாக மாறியது. சிறுமைகள் வந்தன, அவையே சிறகுகளாக மாறின. ஏக்கங்கள் இருந்தன, அவையே கனவுகளாக மாறின. முடியுமா என்று நினைத்ததே இல்லை. வந்த தடைகளை தடைகளாக பார்த்ததும் இல்லை. உண்மையை சொன்னால் அவற்றை கவனிக்க கூட நேரம் இருந்ததில்லை. ஏனென்றால் பார்வை முழுவதும் ஒரே இடத்தில் இருந்தது. இலக்கு, அதை அடைய வேண்டும், அவ்வளவுதான். பாதை இருக்கிறதா என்று தேடியதில்லை. யாராவது வழி காட்டுவார்களா என்று காத்திருந்ததில்லை. என்னால் முடியுமா என்று என்னையே கேட்டதில்லை. போக வேண்டும் என்று தெரியும், அதனால் நடந்தேன். பாதை தெரியாமல் நடந்த கால்கள் பாதை ஒன்றை உருவாக்கின. விடியல் தெரியாமல் கடந்த இரவுகள் வெளிச்சம் ஒன்றை அறிமுகம் செய்தன. கையில் ஒன்றும் இல்லாத நாளில் கனவு மட்டும் துணை இருந்தது. காலம் இன்று திரும்பி பார்த்தால் கதை முழுவதும் பாதை இருந்தது. விழுந்ததும் உண்டு, எழுந்ததும் உண்டு, இழந்ததும் உண்டு, கிடைத்ததும் உண்டு. நின்றுவிட மட்டும் மனம் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. நடந்து கொண்டே இருந்தேன். நாளை எங்கே என்று தெரியாமலே தேடிக்கொண்டே இருந்தேன். எனக்கான உலகம் எங்கே என்றே வழிகள் என்னை அழைக்கவில்லை. வாசல்கள் எனக்காக திறக்கவில்லை. நான் நடந்தேன், அதனால் வழிகள் திறந்தன. இன்று திரும்பி பார்க்கும்போது சில வெற்றிகள் தெரிகின்றன, சில தோல்விகளும் தெரிகின்றன. சில முகங்கள், சில பிரிவுகள், சில காயங்கள், சில மறக்க முடியாத நாட்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. நான் வந்த தூரம், அதை பார்க்கும்போது பெருமையாக இல்லை, ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு தூரம் வந்து விட்டோமா? இன்னும் பாதைகள் இருக்கலாம், இன்னும் கேள்விகள் இருக்கலாம், இன்னும் சில கதவுகள் மூடலாம், இன்னும் சில இரவுகள் நீளலாம். அதனால் என்ன? பாதை இருக்கிறதா என்று